அந்த கதாபாத்திரம் வந்து நாங்கள் இஸ்லாமியரை எழுதவே இல்லை. அவன் இந்து பையனை தான் எழுதினான். அவனுக்கு எந்த சாதி அடையாளமே இருந்துச்சு. ஏன்னா அவன் சொன்னது என்கிட்ட அப்படி தான் சொன்னான். நாங்கள் வந்து திருவண்ணாமலை ஒரு பஞ்சம் பிழைக்கிறதுக்காக ஒரு ஊர் சார்ந்து வராங்க. அங்கே வீட்டில் வேலை செஞ்சு பஞ்சம் பிழைக்கிறதுக்காக அம்மாவும் பையனை சேர்ந்து வீட்டில் வேலை செய்கிறாங்க. அங்கே தான் ஒரு லவ் வருது. அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு போய் அம்மாவை அடிக்கிறாரு. அப்படி தான் அந்த பையன் சொன்னது. இஸ்லாமியராக மாற்றலாம் அப்படிங்கிறது கதை நாங்கள் பேசிக்கிட்டே இருக்கும்போது தொடர்ச்சியாக இங்கே வந்து இப்போ ஒரு சமூக சூழலில் இங்கே ஒரு இன்றைக்கி என்ன ஒடுக்கப்பட்ட சமூகத்தை விட ஒரு மோசமான இடத்துல வந்து இன்றைக்கி இஸ்லாமியர்கள் மாறி போயிட்டுருக்கனால அவங்கள பற்றின நல்ல நல்ல கதைகள் வைக்கலாம். அவங்கள பற்றின இல்லாமல் யதார்த்தமாக ஒரு கதாபாத்திரம் இஸ்லாமிய கதாபாத்திரம் வந்திருந்தால் கூட அதை பார்த்துட்டு நிறைய அந்த இஸ்லாமிய தம்பிகள் என்னோட நண்பர்கள் செம்ம சூப்பராக வந்து பண்ணிட்டீங்க. அதை எங்களுக்கு வந்து ரொம்ப என்னென்னா அது எங்கேருந்து வருதுன்னா 70 வருஷமாக சினிமாவில் ஒரு தரப்பினரை வந்து நம்ம வந்து பயங்கரமான கார்னர் பண்ணி இங்கே நிறைய படங்கள் வந்துருச்சு. ஏதாவது ஒரு கதாபாத்திரம் இஸ்லாமியர்களை வைங்க. உங்கள் ஃப்ரெண்டில் நல்லவன் ஒருத்தன் இருப்பான்ல, அந்த கதாபாத்திரமாக அந்த கதாபாத்திரமாக அதை வைங்க. ஒரு தியாகம் பண்ணுவான்ல ஒருத்தன், அந்த கதாபாத்திரமாக வைங்க. உங்களால் வந்து மெயின் கதாபாத்திரமாக வச்சு பண்ண முடியாது அப்படின்னா கூட இப்படி ஒன்று மாற்றுங்க அப்படின்னு அடிக்கடி சொல்லுவோம். அதுதான் இங்கே இருக்கிற எல்லாத்தையும் நான் சந்திக்கிற என்கிட்ட வேலை ஒர்க் பண்ணுறேன். நான் எங்கேயாவது பேசும்போது இதை நான் அடிக்கடி ஞாபகப்படுத்துகிறேன். நிறைய அவங்கள குத்தி கிழிச்சிருக்கோம் நம்ம. அதனால் இங்கேருந்து அதெல்லாம் மொத்தமாக சரி பண்ணிட முடியுமானா முடியாது. ஆனால் ஓரளவு நம்மளால் அதை கொண்டு போயிட முடியும். நம்ம கூட நிற்கிற நம்ம அண்ணன் தம்பிகளோட நின்று கதை சொல்கிறது தான் சரியாக இருக்கும். ஆதரவாக சொல்லாட்டி கூட பரவாயில்ல, எதிராக கதை சொல்லிடாதீங்க, அது ரொம்ப அபத்தமாகிடும் இன்றைக்கி இருக்கிற சூழலில் அப்படின்னு சொல்லி